ஹாய் ஹலோ வீவர்ஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டே பார்ட் 3 வந்து விளாகு ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேஸோட சாப்டரோட வந்து முடிச்சாச்சா. முடித்ததுக்கப்புறம் அடுத்து என்ன நடந்துச்சுன்னா, ஒரு 5வது மாதம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா தேதி வந்து பார்த்திங்கன்னா 20/5 ஓகேங்களா. 20/5 வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பிரச்சனைனால வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து மேலே அனுப்பிட்டாங்க ஓகேங்களா. மேலே அனுப்பிட்டாங்க. ஸோ அதோடு நான் மேலே போனேன். நான் தான் போகும்போது என்கிட்ட கடைசியாக சேஸ் அப்போ பேசும்போது அமைதியாக இருக்க மட்டும் அமைதியாக கழிச்சு நினச்சி ஒன்று ஏதாச்சும் பண்ணிவிடும் அப்படின்னு சொன்னது வாட்ச் சொல்லக்கூடாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மேலே போனது வந்து என் கூட வந்து சேஸ் வந்து பேசவே கிடையாது ஓகேங்களா. நான் மேலே போனேன், எனக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆகிட்டேன் சரிங்களா. அப்போ தான் முத பெட்டிஷனுங்கிறத ஒன்று போடவே ஆரம்பித்தேன். பெட்டிஷன் ரூம் மாற்றுறதுக்கு மேலே தண்டனைக்காரங்களோட மாடியில் என்னை தூக்கி வச்சுட்டாங்க. தண்டனை ஸ்ரீவாசிங்க கூட தான் இருந்தேன். ரொம்ப கஷ்டமாக்களே. அப்போது என்ன தெரியுமா, அந்த கம்ப்யூட்டர் அந்த கம்ப்யூட்டர் ஃபேனே இருக்காது, அங்கே தான் படுத்துருப்பேன். அப்போ தானே சேஸை பார்த்துட்டே இருக்கோம். மேலே இருந்து பார்த்தா தெரியாது, சேஸ் இருக்கிறது தெரியாது. ரவுண்ட்ஸ் வரும்போது அங்கேருந்து அங்கே உட்காந்தாலும் எக்கி பார்ப்பேன். மாடிலேருந்து பார்த்தா மொத்த இடத்தையும் பார்க்கலாம். அந்த தியானம் கொடுத்தவங்க நம்மளாம் தெரியாது. ஆஃபீஸுக்குள்ளே யார் வரா, இன்றைக்கி நைட்டு எத்தனை புதுசு வந்துருக்குது. தூங்கவே மாட்டேன் மக்களே. அந்த கம்பியை பிடிச்சி தூங்கிட்டு தான் இருப்பேன் நைட்டு கொடுக்கும். அப்படிங்கும்போது ஒரு வாட்டி வாய்தா போய்ட்டு வரும்போது 185 ரூபா டவ் சோப்பு காணா போயிடுச்சு சரிங்களா. டவ் சோப்பு காணா போயிடுச்சு. அப்போ தான் வந்து இங்கே வந்து போடுறீங்க, டவ் சோப்பு காணா போச்சு, இவங்களாம் திருடியாக இருக்காங்க, தயவு செஞ்சு என்னை வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து ரூம் மாற்றுங்கன்னு கெஞ்சினேன். அழிலனியம்மா டவ் சோப்பு தானே, 1க்கு 2 சோப்பாக வாங்கி கொடுத்துரு உஷா அப்படின்னு சொல்லிட்டு பிசிபி உஷா கிட்ட சொல்லிட்டு பிசிபிலேருந்து கொடுக்க சொல்லிட்டு போயிடுச்சு. நீ தலைகீழ நின்னாலும் நான் ரூம் மாற்ற மாட்டேன்னு சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு சண்டை. என்னோட பேஸ்ட் ப்ரஷ்ஷை பழுவேட்டை வச்சுக்கும்போது தூக்கி விட்டேஞ்சிட்டாங்க. வேணுக்குனே செஞ்சு போட்டாங்க. பாவாடை காய போட்டால் பாவாடையை தூக்கி கொண்டு குப்பையில் போட்டுருவாங்க, ப்ளவுஸை தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க. இந்த மாதிரியே போணுச்சு. நான் என்ன பண்ணேன்னா போய் என்ன சொன்னேன், நான்லாம் எந்த வேலையும் பார்க்க முடியாது, அப்படின்பேன். ரூமை கூட்ட சொன்னால் கூட, என்னோட கம்ப்யூட்டர் ஒட்டடை அடிக்க சொன்னால் கூட நான் முடியாதுன்றேன். நான்லாம் எந்த வேலையும் பார்க்க முடியாது. சரி, அவன் எந்த வேலையும் பார்க்க வேணாம், நீ எந்த வேலையும் பார்க்க வேணாம், ஆனால் உன்னை நான் கீழே ரூம் மாற்ற மாட்டேன்னு சொல்லிட்டு போச்சு அலிராணியம்மா. மக்கள் அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தண்டனைக்காரங்கள தான் இருந்திருப்பான். அது ஒரு பெரிய பிரச்சனை. ஏய் வித்யா கலச்சி, என்ன நீ கூட்ட மாட்டியா ரூமை அப்படின்னு பாருங்க. கூட்ட முடியாது. பின்னால் கூட்ட வரணும். என்ன பின்னால் கூட்ட வரமாட்டியா, முடியாது. அப்புறம் என்ன வேலை சொல்ல பார்க்கணும், ட்ரம்முக்கு தண்ணி மோண்டு ஊற்றணும். இந்த ட்ரம்முக்கு தண்ணி பத்தாது, மேலே மாடிக்கு ஏறாது, கீழே தொடர்பு தண்ணி மோண்டு ஊற்ற முடியாது. அப்புறம் வாரத்தில் ஒரு நாள் பாத்திரம் விளக்க போகணும், பாத்திரம் விளக்க போக முடியாது. அதுக்கப்புறம் கீரை ஆயிடுது, மிளகாயுது, இது முடியாது. அப்புறம் வேற என்ன வேலை, சரிடி இந்த வேலை தான் நீ செய்யலை, அட்லீஸ்ட் இந்த கக்கூசனாவது கழுவுடி, ஏண்டி பாவண்டின்னு சவனமாக தான் சொல்லும். சவனமா கக்கூசனாவது கழுவினேன். அதே ஒரு வாட்டி சவனம்மா போய் வேலை பண்ண வந்து சவனம்மா வந்து நான் வேலை பார்க்க மாட்டேன்னு அப்படிங்கும். சவனம்மா வந்து பாத்திரம் வளர்க்க போகாது. இது பொது வேலையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், ரூம் கூட்டுறது அது என்னோட வேலை, கக்கூஸ் கழுவுனா அது என்னோட வேலை அப்படின்னு சவனம்மா சொல்லும். மற்ற எந்த வேலையும் சவனம்மா பார்க்காது. சவனம்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்து ஆள் பிரிச்சுடுது. வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவனம்மா ஆள் பிரிச்சுடும். அப்புறம் வந்து நானும் பிரிச்சுடுவேன். நானும் சவனமும் சேர்ந்து ஏன்னா சண்டை போட்டுக்குவாங்க, பாத்திரம் வளர்க்க ஆள் இருக்காது ஓகேங்களா. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் ஓகேங்களா, நாங்கள் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் பிரிச்சுடுறது வேலை. அப்புறம் இது மாதிரி போயிட்டு இருக்கும்போது எந்த வேலையுமே பார்க்க மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா, அந்த அம்மா அலிராணி அம்மா போயிட்டாங்க சென்னைக்கு. இவளை எப்படியாவது கக்கூஸ் கழுவ வச்சுன்னு பேசியிருக்காளுங்க. அதை என்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. என்ன அந்த அம்மா இருக்கும்போது தான் அவனை வேலை பார்க்க வேணான்னு சொன்னாங்க, இப்போ நீ வேலை பாருடின்னு வந்து வம்புத்தாளுங்க 4 பேர். நானா அப்படியே கீழே போனேன் கத்துனேன் கடந்து. என்னதுக்கு வேலை பார்க்க சொல்லணும், நான்லாம் வேலை பார்க்க முடியாது, எனக்குலாம் லோ ப்ரெஷர், எங்கெல்லாம் மேலே அப்படியே சூப்பர் நீலமணி மேலே நாங்கள் அவளை எந்த வேலையும் பார்க்க வேணான்னு சொல்லுங்கள், அவள் தான் உடம்பு சரியில்லை லோ ப்ரெஷர்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் என்னை எந்த வேலையுமே பார்க்க சொல்லலை. அதெல்லாம் சும்மாவே சொல்லக்கூடாது சரிங்களா. அந்த அம்மாவும் என்னை எந்த வேலையும் பார்க்க சொல்லலை ஓகேங்களா. இவளுங்க அந்த மாதிரிலாம் போட்டி போடுவாங்க, ஒரு ஆள் வேலை பார்க்கணும்னாலும் விடவே மாட்டாளுங்க. ஆனால் என்னையை பொறுத்தவரை வேலூர்லேயும் சரி மதுரையிலையும் சரிப்பா, என்னை யாருமே எந்த வேலையும் பார்க்க சொல்லலைப்பா. என்னை நல்லா தான்ப்பா பார்த்துக்கிட்டாங்கப்பா சரியா. பொய்யெல்லாம் நான் பேச மாட்டேன், அது பேசினாலும் வந்து பாவம். ஆனால் இவளுங்களுக்கும் என் மேலே போகாமல் இவன் மட்டும் எந்த வேலையுமே பார்க்கலையே அப்படின்ட்டு
இந்த அவனா அந்த சவிதாம்மா தான் சொல்லும், இந்த கள்ளச்சி மாதிரி வேலை பார்க்காம இருந்துக்கு ஓபிடிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஒரு பக்கடி வந்து யாராவது ஒருத்தங்க வேலை பார்க்க சொன்னா அப்போ அந்த கள்ளச்சி மாதிரியே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கடி நம்மளை கேவலப்படுத்தி தான் போயிட்டு இருக்கும் மக்களே. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சொல்லலை, பெருமைக்கு சொல்லலை மக்களே. எந்த வேலையும் நான் வந்து பார்த்ததில்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா யார் செஞ்ச புண்ணியமோ தெரில, நான் செஞ்ச புண்ணியமா இல்லை எங்கள் அம்மா செஞ்ச புண்ணியமானு தெரில. நான் இன்னொரு முறை வந்து அந்த சிறைக்கு வந்து நான் போகக்கூடாதுன்னு நான் வந்து கையெடுத்து கடவுள்கிட்ட நான் ஒரு நாளும் வேண்டிகிட்டு இருக்கேன். ஏன்னா என்னாலாம் போய் சிறையிலலாம் போய் ரொம்ப கஷ்டப்பட முடியாது மக்களே. நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் சரிங்களா. என் வீட்டிலேயே நான் சாப்பிட்ற தட்டு கூட கழுவ மாட்டேன் சரிங்களா. அங்கே போய் உண்மையிலே சொல்கிறேன், நான் சாப்பிட்டா பாட்டு போட்டாங்க, சாப்பிட்ற தட்டு கூட வந்து கழுவணும் அப்படின்ட்டு டின்னர்ஸ் வாங்கி முடிச்சுட்டு 3 டப்பா வச்சுருப்பேன். முடிச்சுட்டு மறுநாள் காத்தால போய் வேலை வருவேன். பாட்டு போட்டாங்க.